டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏர்வாடி சீரீஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 போஸ்ட் பண்ணியிருப்பேன், அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அது வந்து ட்ராவல் விலாக் தான். இது வந்து டே 1ஓட விலாகு. நாங்கள் வந்து ஹோட்டல் பிடிச்சோமா இல்லையா, எங்கெங்கெல்லாம் போய் சுற்றணும், என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். இங்கே வந்து அபாயஸ்லாம் வாங்கினோம், அதெல்லாம் இந்த ஃபுல் வீடியோவில் இருக்குது. லாஸ்ட் எண்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ தான் வந்து இறங்கணும். நாங்கள் வந்து பார்த்தா தர்பார் கெஸ்ட் ஹவுஸ் தான். நாங்கள் எப்போவுமே இங்கே தான் தங்குவோம். இங்கே சூப்பராகவும் இருக்கும், கம்மி ரேட், அதனால இங்கே தான் வந்தோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லக்ஸூரியான ரூம் காட்டினாங்க. சோஃபாலேருந்து எல்லாமே கொஞ்சம் ரூமும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இது எவ்வளோனா 3000 சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூமும் பார்த்தோம். அந்த ரூமும் ரேட் அதிகமாக சொன்னாங்க, 2000 சொன்னாங்க. அவ்வளோ பெருசுலாம் 2 பேருக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம் காட்டுங்க, 2 பேருக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் போதும், 2 நாள் தானே தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த ரூம் சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ லக்ஸரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரூம் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன், சின்னதாக இருந்துச்சு. இது வந்து 1200 1500 கரெக்டாக தெரில. அதுக்கப்புறம் இந்த ரூம் வந்துட்டோம். ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே இருக்கும், ஷிங்கில் எல்லாமே இருக்கும், சூப்பராக இருந்துச்சு ரூமு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சரி நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. நானும் என் பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தோம், ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து மீன் பிரியர், அதனால் மீன் சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்தாங்க. எங்களுக்கு வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. நானும் என் பிள்ளையும் பிரியாணி முட்டையெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம். என் ஹஸ்பண்ட் மீன் சாப்பாடு புலம்பிட்டே சாப்பிட்டாங்க. குழஞ்சி போயிருக்கு சோறு, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும். இங்கே மதியத்தில் வந்து ஃபுட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும், அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆனால் மார்னிங்கும் நைட்டும் சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பரோட்டாலாம் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அதுக்காகவே அங்கே போனோம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து கிளம்பிட்டோம். தர்காவுக்கு போய் துவா பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரெடியாக இருந்தோம். அப்போ பிள்ளைங்க அங்கே தூங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரெடி ஆகிட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பி இங்கே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே ஃபுல்லாக கடைங்க இருக்கும், எல்லாமே விற்கும், சூப்பராக இருக்கும். நான் என் ஹஸ்பண்ட் என் பிள்ளை 3 பேருமே ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தோம். அதுதான் தர்கா, அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் தர்கா. இங்கே பாத்திரம்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே பாத்திரம் இந்த கடையிலெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, பாத்திரம்லாம் செம்மையாக இருக்கும். ஆனால் ரேட்டு வந்து நம்ம பேரம் பேசி வாங்கணும். இதுவே எங்கள் அம்மா எங்கள் ஆண்டி வந்திருந்தா வாங்கியிருக்கலாம். போன தடவைலாம் நாங்கள் வாங்கிட்டு போனோம். நாங்கள் மட்டும் வந்தனால நாங்கள்லாம் பேரம் பேசவே மாட்டோம், வெக்கப்பட்டு. நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி வெக்கப்பட்டு வந்துடுவோம். வெறும் பொம்மை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த தர்கா செம்ம கராமத்தான தர்கா, அவ்வளோ கராமத்து நடக்கும். நாங்களும் துவாலாம் பண்ணிவிட்டு ஃபாத்தியாலாம் ஓதிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டோம், ரிலாக்ஸாக இருந்துச்சு. இங்கே மண்ணிலலாம் உட்காந்து துவா பண்ணவே அவ்வளோ அழகாக இருக்கும். நைட்டில் எல்லாம் ரொம்ப லைட்லாம் எரியும். நான் இன்னொரு பாட்டில் காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தர்கா பார்க்க. இங்கே நிறைய பேர் வருவாங்க, சூனியம் வச்சு பேய் பிடிச்சி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. எனக்கு அங்கே போய் ஒரு சம்பவம் வேறு ஆகிப்போச்சு, அது நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வா இங்கே ஒரு பீச் பார்த்துருக்கேன் வா போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து 50 ரூபா அந்த பீச்சுக்கு போக. இப்போ நாங்கள் போகிறோம். அந்த அண்ணாட்டே நம்பர்லாம் வாங்கிட்டோம், திருப்பி கால் பண்ணால் அந்த அண்ணனே வந்துடுவாங்க. இங்கேருந்து போகும்போது குட்டி குட்டி குளம் மாதிரி அங்கங்கே இருந்துச்சு பாருங்கள். அந்த பிளேஸே தனியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இந்த இடமே. இப்போ வந்துடுச்சு, நாங்கள் இப்போ இறங்க போகிறோம். என் பிள்ளைக்கு நான் கையிலேயே பிடிக்க முடியல, செம்ம ஜாலி ஆகிட்டான். அந்த கடலை பார்த்தோன்னே பாருங்கள், என்ன செய்கிறதுனே தெரியாமல் குடுகுடுன்னு ஓடுறான். இங்கே ஒரே ஒரு கடை தான் இருக்கும், அங்கே தான் மாங்காய்லேருந்து பைனாப்பிள் வெள்ளரிக்காய் எல்லாமே விற்பாங்க, ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அவ்வளோ பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஆனால் அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த பீச்சு, இவ்வளோ நீட்டாக பார்த்ததே இல்லை. அதுவும் கலரை பாருங்கள், அந்த பீச் கலரே செம்மையாக. நாங்கள் போன தடவை இந்த பீச்சுக்கு தான் வந்தோம், எங்கள் ஆண்டி எங்கள் அம்மாவோட எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், ஒரே சிரிப்பு தான் அப்பாவும் பிள்ளைக்கும்.
அப்படியே பிரைட் ஆகிடும் மூஞ்சி. கடலெல்லாம் பார்த்தா 2 பேரும் கையிலே பிடிக்க முடியாது, அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன 2 பேரும் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இறங்கிட்டாங்க. அப்படியே 2 பேரும் சப்பாங்கல் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. அலை வேற சொயின்னு வருது. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க ட்ரெஸ்ஸுலலாம் மண்ணை பார்க்கணுமா, கிலோ கணக்கில் ரூமுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அவ்வளோ மண். செம்ம ஆட்டம். அந்த என் பையனா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு குடினா, ட்ரெஸ்ஸு போட்டு தான் குளிப்பானா. ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அந்த மண் ஃபுல்லாக ஆகி, ஐயோ எனக்கு பயம் எங்கே அரிப்பு எதுனா எடுத்துருமோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரூம் கூட்டி போய் குளிப்பாட்டியாச்சு. இருந்தாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க 2 பேருமே. ஐயோ கத்த கத்த அப்புறம் நாங்கள் ரூமுக்குலாம் வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி புர்கா வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். இந்த ஷால்லாம் 100 ருபீஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே புர்கா. எப்போவுமே இங்கே தான் வாங்குவோம். இங்கே ஷால்ஸ்லாம் 160 தான். இந்த மாதிரி ஷால்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஷால்ஸு இந்த புர்காலாம் 250 தான். இது 200 இந்த மாதிரி தான் இருக்கும். கிளாத்தும் நல்லா இருக்கும், நல்லா உழைக்கும் கூட, பார்க்கவும் சூப்பராக இருக்கும். இந்த ஷால்லாம் 160 200 அந்த மாதிரி தான் இருக்கும் ரேஞ்சு. ஷால்ஸும் நல்லாயிருக்கும், நல்லா ஒர்த்தான, அந்த காசுக்கு அவ்வளோ ஒர்த்தான இது. நாங்கள் எப்போவுமே இந்த கடையில் தான் வாங்குவோம். அந்த அண்ணாட்ட ரொம்ப நல்லாவும் பேசுவாங்க, சூப்பராக இருக்கும். எல்லா வகையான புர்காவும் இங்கே அவைலபிளாக இருக்கும். இந்த ஹிஜாப்லாம் பாருங்கள், இதெல்லாம் 150 100 அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் புர்காஸ்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு, எங்கள் ஆண்டி, எங்கள் அம்மா எல்லாருக்கும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பியிருந்தோம். ஷால்ஸ்லாம் 100 தான். இப்போ போய் பார்த்தா அங்கே அப்பாவும் பிள்ளையே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொம்மையெல்லாம் வாங்குறது, எங்கே போனாலும் இந்த பொம்மை வாங்குறது மட்டும் நிப்பாட்டவே மாட்டாங்க அப்பாவும் பிள்ளையும். அப்புறமா இங்கே பொம்மையெல்லாம் வாங்கிட்டு அந்த கடை தான் காட்டுறேன் பாருங்கள். அந்த கடை தான் வந்தால் நீங்கள் இந்த கடையில் வாங்க, சூப்பராக இருக்கும். கம்மியாகவும் தருவாங்க ரேட்டு மற்ற கடையோட. அதுக்கப்புறம் சார் ஒரு ட்ரெயின் வாங்கினார். ஒரு ட்ரெயின் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு துணி கடைக்கு போயிட்டோம். அங்கே வந்து 100 ரூபாவா சேலை, நல்லா இருந்துச்சு சேலை. அதுக்கப்புறம் லெகின்ஸு எல்லாமே 100 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு எங்கள் அம்மா, பாட்டி, நான் ஆண்டிக்கு எல்லாருக்கும் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இந்த கடையில் எல்லாமே இருக்கும் பாருங்கள். இந்த இதுதான் நாங்கள் வாங்கினது. அதுக்கப்புறம் இங்கே பேக்லாம் விற்றுட்டு இருந்துச்சு. இந்த பேக்லாம் 100 ரூபான்னு சொல்லிட்டு அந்த பையன் சூப்பராக பேசினான். அவன்கிட்ட பேசிட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான். உன் பேர் என்ன? ஹாசிகலி. நெக்ஸ்ட்டு நாங்கள் டே 2ல் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இதான் நாங்கள் பர்ச்சேசிங் பண்ணும்போது பார்ட் 3 மறக்காமல் பாருங்கள். இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.